ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போறோம். ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருக்கும். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கும் கமெண்டா அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ட்ராமாக்கான ஓப்பனிங்ஸ் இல்லையே, ஒரு பிளேஸ்ல தீ விபத்து நடக்குது. பயங்கரமா தீப்பிடிச்சு எரியுது. இங்க வெளியே நின்று கதறாங்கல்ல, இவங்க தான் ஹினியோட அப்பா அம்மா. அவங்களுடைய 2 பொண்ணுங்க உள்ள மாட்டிட்டு இருக்காங்களாம். சோ அவங்களே சேவ் பண்ண போறாங்க. உள்ள ஒரு பொண்ணை காட்டுறாங்களா, அவன் மேல ஏதோ ஒரு கட்டை அப்படி இப்படின்னு நிறைய விழுந்திருக்கு. அதனால அவளால எந்திரிச்சு கூட வர முடியல. கால்ல பிளட்டா வருது. இவதான் நம்ம டிராமாவோட ஹீரோனி. நேம் ஜியா. இப்போ அவங்க அப்பா அம்மா அவளை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அந்த கட்டையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்காளா. இவளோட நேம் ஜென்னு. அவளோட மூஞ்சில அங்க இருக்கிற தூசி ஆளுக்கெல்லாம் தேய்ச்சிட்டு கீழே விழுந்து ஆக்டிங் போடுறா. கால் நடக்க முடியாத மாதிரி. இவங்களும் அவளை பார்த்தோன்னா அங்க போயிறாங்க. அவ ரொம்பவும் ஆக்டிங் போடுறா. அப்பா என்னால நடக்க முடியல, என்ன தூக்கிட்டு போங்கன்னு. உடனே இவங்களும் நான் ஃபர்ஸ்ட் சென்னை காப்பாத்திட்டு வரேன், அதுக்கப்புறம் உன்னை கண்டிப்பா காப்பாத்துறேன் அப்படி சொல்லிட்டு அந்த சென்னை தான் வெளியே தூக்கிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அந்த சென்னை சிரிச்சுட்டு எப்படியோ நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிட்டு அப்படி நினைச்சிட்டு போறா. இங்க இன்னைக்கெல்லாம் மனசை விட்டு போயிட்டு, ஏன்னா அவதான் சொந்த பொண்ணு. அந்த சென்னை இருக்கல்ல, அவ அடா பொண்ணு. ஏன் அப்பா அம்மா என்ன விட்டுட்டு போனீங்க, அவ்வளவுதான் நான் சாக போறேன் அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு அவ அப்படியே மயக்க போடுவா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோனி வேற ஒரு பிளேஸ்ல இருக்கா. இந்த பிளேஸ் என்னன்னா ஒரு நாவல் உலகமா. அங்க சிஸ்டம் பேசுது, நீ உயிரோட தான் இருக்கா, நாங்க உன்னை ரிவ்யூ பண்ணிட்டோம், ஆனா நாங்க ஒரு டாஸ்க் தருவோம், உன்னோட ஹோல் ஃபேமிலியோட தலையெழுத்தை நீ தான் மாத்தணும் அப்படின்னு ஒரு வீடியோவை தான் காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோனி இறந்த பிறகு அந்த சென்னை இருக்கல்ல, அவ ஹீரோனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் நல்லா பேசி அவங்களுக்கே தெரியாம அவங்களோட சொத்தை ஆட்டையை போட்டு நிறைய காசெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு போயிடா போல. இதனால இவங்களால கடன் கூட கெட்ட வழி இல்லையா. சோ பில்டிங்ல இருந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஹினி பார்த்துட்டு இருக்கால, அவளுக்கே கஷ்டமா தான் இருக்கு. அப்போ அந்த சிஸ்டம் சொல்லுது, உன்னோட ஃபேமிலியை உன்னால மட்டும் தான் காப்பாற்ற முடியும். சோ அந்த அடா பொண்ணோட ட்ரூ ஃபேஸ, அதாவது அவளுடைய ஒரிஜினல் கேரக்டரை நீ எல்லார்கிட்டையும் காமிச்சு அந்த பொண்ணுக்கும் உன்னோட ஃபேமிலிக்குமான ரிலேஷன்ஷிப்பை நீ கட் பண்ணி விடணும். இதுதான் உன்னோட டாஸ்க் அப்படி சொல்லும் போதே இவ வேற ஒரு பிளேஸ்ல கண்முழிக்கிறா. அதுவும் நம்ம ஹீரோனிய ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. இவ தான் தன்னோட பொண்ணுன்னு கண்டுபிடிச்சு ஆர்பனேஜ்ல இருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்களா. அந்த டைம்ல தான் இவ கண்முழிச்சிருக்கா. இவளுக்கே தெரியுது நம்ம ரீபான் ஆயிருக்கோன்னு. இப்போ இந்த சென்னிருக்கால மெதுவா அந்த வாட்டர் பாட்டில ஓபன் பண்ணிட்டு வாரா. அது சம சூடாவே இருக்குது போல. நம்ம ஹீரோனி இதை பார்த்துட்டு, நீ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் என்ன ஃப்ரேம் பண்ணி அம்மா அப்பா கிட்ட மாட்டி விட்டா. அம்மா அப்பாவும் உன்னதான் நம்பினாங்க தவிர என்ன நம்பல, உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. இதுலதான் பெரிய ட்விஸ்டே காத்திருக்கு. என்னன்னா ஹீரோனி மனசுக்குள்ள நினைக்கிறது அப்பா அம்மாக்கு கேக்குது. யாருப்பா பேசுறா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த டிராமாவோட ஹைலைட்டே நம்ம ஹீரோனியோட இன்னர் வாய்ஸ் கேக்குறது தான். ஆனா இந்த சென்னுக்கு மட்டும் கேட்காது, மத்த எல்லாருக்குமே கேட்கும். நம்ம ஹீரோட ஃபேமிலி ஹீரோக்கெல்லாம் கேட்கும். இப்போ ஹீரோனியும் அவளோட பேக்கை வச்சு நாசுக்கா தட்டி விடுவா. அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அது அவ கை மேலேயே விழுந்துரும். இத பார்த்துட்டு அம்மா அப்பாலாம் பதறி போறாங்க. உடனே இவா அம்மா அப்பா சிஸ்டர் தான் வேணுங்கிட்டு சிந்தி விட்டா அப்படி சொல்லும் போது, என்னச்சுன்னு சொல்றா, நான் உன்கிட்டவே வரலையே, நீ என்னன்னா இப்படி என் மேல பழி சொல்றா. அம்மா அப்பா நான் இங்க வந்தது சென்னுக்கு பிடிக்கல போல, நான் திரும்பி ஆர்பனேஜ்க்கே போறதா நல்லது அப்படி சொல்வாளா நம்ம ஹிரணி. அப்படிலாம் இல்லம்மா, அவ தெரியாம சொல்லிருப்பா, மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு இந்த சென்னை தான் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. ப்ரீவியஸ் லைஃப்ல எனக்கு எந்தெந்த ட்ரிக்லாம் யூஸ் பண்ணியோ அது எல்லாமே இந்த லைஃப்ல உனக்கு ரிட்டர்ன் வரும்டி அப்படி நம்ம ஹிரணி மனசுக்குள்ள நினைக்கிறத இவங்க கேட்டுட்டு, அப்போ ஜியா வயசு தான் நமக்கு கேக்குதா, அது எதுக்கு கேக்குது அப்படின்னு புரியாம நிப்பாங்க. அப்புறம் இந்த சென்னை வா அயன்மெண்ட் போட்டு விடுறேன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்களா. பாவம் என் பேரண்ட்ஸ் அவளை கண்மூடித்தனமா நம்பினாங்க. அவ சொல்றதெல்லாம் கேட்டாங்க. கடைசியில என்ன ஆச்சு, சூசைட் பண்ணதான் மிச்சம் அப்படின்னு சொல்லும் போது, என்ன போன லைஃப் இந்த லைஃப்னு பேசுறா. சென்லாம் அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது, 18 வருஷமா நாங்க வளர்த்துருக்கிறோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஹீரோனி சொன்னதெல்லாம் பெருசா கண்டுக்காம அவங்க போவாங்க. உள்ள ஹீரோனியா ரூம் எங்க இருக்கு அப்படி சொல்லி கேட்கும் போது, இன்னும் லைட்டா கிளீன் பண்ண வேண்டியிருக்கு, இப்போ கிளீன் பண்ணி தந்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, அம்மா சிஸ்டர் இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் என் கூடவே ஸ்டே பண்ணிக்கிறட்டும், நானும் சிஸ்டரும் நல்லா பேசி எங்களோட ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கிடுவோம்ல அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் வேண்டாங்கிறா நம்ம ஹீரோனி. அம்மா அப்பா சிஸ்டருக்கு என் கூட இருக்கிறதே பிடிக்கல போல, அவங்க ஹாப்பியாவே இல்ல அப்படின்னு ஆக்டிங் போட, ஐயோ நான் அப்படி சொல்ல வரல, எனக்குன்னு சொந்த ரூமே சின்ன வயசுல இருந்து கிடையாது, அதான் இங்க சொந்த ரூம் கேட்டேன், மத்தபடி எதுவும் கிடையாது அப்படி நம்ம ஹினி சொல்லும் போது, எனக்கு புரியுதுமா, வா
உனக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ நீனே சூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டு போவாங்க. நம்ம ஹீரோனியா ப்ரீவியஸ் லைஃப்ல என்ன உன் ரூம்ல தங்க வச்சு உன் ஜேட் பண்ணேன்னு நான் தான் ஆட்டையை போட்டுன்னு என் மேல பழி போட்டு அப்பா அம்மா கிட்ட என்ன தப்பா எடுத்து சொல்லி அவங்கள வச்சு என்ன இருட்டு ரூம்ல லாக் பண்ண வச்சாலா, அதனால எனக்கு ஒரு டிஸார்டரே வந்துட்டு இந்த தடவை மறுபடியும் உன் ட்ரிக்ல நான் விழ மாட்டேன் அப்படின்னு மனசுக்கு நினைக்கும் போது அம்மா அப்பாக்கு என்னோட இன்னர் வாய்ஸ் கேக்குதுல்ல. உடனே அம்மாவோ டக்குன்னு கையை பிடிச்சி வாமா ரூமுக்கு அப்படி சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அங்க போய் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி கேட்டுட்டு எது வேணாலும் அம்மா கிட்ட தயங்காம கேளு அப்படி சொல்லிட்டு போறாங்க. ஆனாலும் ஹீரோனி சொன்னதான் யோசித்து பாக்குறாங்க. அவ ப்ரீவியஸ் லைஃப் இந்த லைஃப்னு சொல்றாளே உண்மையா இருக்குமா இல்ல போய் அப்படின்னு யோசித்து போறாங்க. இங்க இவளை பாத்தீங்கன்னா அவ கையில போத்து இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு ஹீரோனி மேல சமயம் காண்டாக்குறா. ஜியா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு, சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவேன் பாரு, இது என்னோட வீடு, நீ சாகுன்னா அந்த 6 மணிச்சுல இருந்து சாக வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்தியாமா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட சேட் பண்ணனே எடுத்து பாக்குறா. நேரா ஹீரோனி டோரை வந்து தட்டுறா. நம்ம ஹீரோனியும் ஓபன் பண்றாளா. இவளோட ஃபேஸ பார்த்ததுமே நீனா அப்படின்னு டோரை க்ளோஸ் பண்ண போவாளா. ஐயோ சிஸ்டர் உன்கிட்ட பேசி பழகலான்னு வந்தேன், ஆனா நீ என்ன இப்படி பண்ற அப்படி சொல்லும் போது நீ எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு மனசுக்கு நினைச்சிட்டு சரி வந்து தொலை அப்படி சொல்லிட்டு உள்ள கூப்பிடுவா. அவளும் அப்படியே ஹீரோனிகிட்ட பேசி அந்த பில்லோ கீழே மறைச்சு வச்சிடறாளா. வச்சுட்டு சிஸ்டர் நீ தான் அம்மாவோட சொந்த பொண்ணுன்னு தெரியும், ஆனா நான் 18 வருஷமா அவங்க கூட இருந்திருக்கிறேன். சோ உன்னை விட அவங்க என் மேலதான் பாசம் அதிகம் வச்சிருக்காங்க, என்ன அவ்வளவு சீக்கிரமா வெளியே அனுப்ப முடியாது, பிரதர்ஸும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்லும் போது சோ அதுக்கு இப்ப என்ன அப்படி நம்ம ஹீரோனி கேட்கும் போது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு அகைன்ஸ்டா நீ நடந்துக்கிடாத, என்ன நல்ல விதமா ட்ரீட் பண்ணு அப்படி சொல்லவும் சரி சொல்ல வந்ததெல்லாம் பேசிட்டியா கிளம்பு ஃபர்ஸ்ட் அப்படி நம்ம ஹீரோனி சொல்லும் போது அவளும் எப்பா வந்த வேலை முடிஞ்சிட்டுப்பா அப்படி சிரிச்சுட்டு போவா. ஹீரோனி வந்து அந்த பெண்டனை எடுத்து எனக்கு தெரியும்டி உன்னை பத்தி அப்படின்னு அந்த பெண்டனை ஜன்னலுக்கு வெளியே எரிஞ்சிருவா. தென் அடுத்த நாள் ஆகுதா இவ கத்துறா ஹீரோனி தான் ஜேட் பெண்டனை ஆட்டையை போட்டு வச்சிருக்கான்னு. அப்பா அம்மாக்கு புரிஞ்சு போயிருது ஹீரோனி சொல்லதான் உண்மைன்னு. போன லைஃப்ல ஜியாவை மாட்டி விட்டுறதுக்காக தான் இந்த சென்னை இப்படிலாம் ட்ரிக் பண்ணிருக்கா அப்படின்னு இப்பதான் புரியுது. இப்போ இந்த சென்னம் அப்பா அம்மா கடைசியா நான் சிஸ்டர் ரூமுக்கு தான் போனேன், வேற எங்கேயும் போல. சோ அப்போ சிஸ்டர் வந்து என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு போல இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்பெல்லாம் இருக்காது அப்படின்னு அப்பா அம்மா சொல்றாங்க. ஹீரோனியும் நான் தான் எடுத்தேன்னு சொல்றா இல்லையா, நீயே வந்து என் ரூம் செக் பண்ணிக்கோ அப்படி சொல்லும் போது அவளும் போய் தேடி பாக்குறா. அப்புறம் அவ கரெக்டா எந்த பிளேஸ்ல வச்சிருப்பா அந்த பில்லோ கீழே தானே வச்சிருந்தா, அங்க போய் பாக்குறா. அதை பார்த்துட்டு பயந்துரா. பார்த்தா நம்ம ஹீரோனி இருக்கல்லா அதுல ஒரு பேய் முகமுடிய வச்சிருக்கா. ஜஸ்ட் மாஸ்க் தான், அதுக்கு போய் ஏன் இப்படி பயப்படுறா. இது நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஆர்பனேஜ்ல ஒரு மேடம் இருந்தாங்க, நான் தனியா தூங்குறதுக்கு பயப்படுவேனா, சோ இத கூட வச்சு தூங்கு பயம் வராது அப்படி சொல்லி தந்தாங்க, அதான் நான் எப்போதுமே என் பில்லோ கீழே வச்சிருப்பேன் அப்படி சொல்வாளா. ஆனாலும் இவா ஜியா தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா அப்படின்னு ஆக்டிங் போட ஹீரோனியும் மனசுக்குள்ள பரவாயில்லையே பயங்கரமா ஆக்டிங் போடுறாளே, இதனாலதான் ப்ரீவியஸ் லைஃப்ல என் ஃபேமிலி இவ பேச்ச கேட்டு நல்லா நம்பி ட்ராப்ல மாட்டிக்கிச்சோ அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் கேட்டா அப்பா அம்மா எல்லாம் ஏ சென்னு ரூம்ல தான் இல்லல்ல ஃபர்ஸ்ட் ஜியா கிட்ட சாரி கேளு அப்படி சொல்லும் போது நான் கேட்க மாட்டேன் அவ தான் எடுத்திருக்கிறா அப்படி சொல்லிட்டு இருக்க. அங்க ஒரு மேடை வந்து இது பெருக்கும் போது குப்பையில கிடந்துச்சு அப்படின்னு சேட் பண்ணி கொடுக்க ஹீரோனிலாம் அம்மா அப்பா நான் 6 பெஞ்சில இருந்தாலும் இந்த மாதிரி கெட்ட பெயர் எனக்கு வரல, ஆனா இங்க நான் எடுத்தேன்னு பழி போடுறாங்க, நான் இருக்கிறதே பிடிக்கல போல அப்படி சொல்லும் போது ஜியா நீ எடுத்துக்க மாட்டேன்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை சாரி கேட்க சொல்ல ஹீரோனியும் அதெல்லாம் வேண்டாம், அப்பா அம்மா 18 வருஷமா அவளை வளர்த்துருக்கீங்க, சோ நான் இங்க வந்ததும் அவளுக்கு ஜெலஸ் வந்திருக்கும், அதனாலதான் ஆர்வ கோலர்ல என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணிருக்கா, இது நார்மல் தான் அப்படின்னு சொல்வாளா. அப்பா அம்மா நான் ஃப்ரேம் பண்ணல அவதான் என்ன ஃப்ரேம் பண்றா அப்படின்னு இவ கத்துவாளா. நீ ஜியா கிட்ட சாரி கேட்டாதான் ரூமை விட்டு வெளியே வரணும், இல்லனா ரூமுக்குள்ளே இரு அப்படின்னு அப்பா சொல்லும் போது இவளும் சாரி கேட்காம கடுப்புலயே போவா. இங்க ஹீரோனியும் அவ மேல ட்ரஸ்ட் வைக்கிறத பாதி அளவு என் மேல வச்சிருந்தா ப்ரீவியஸ் லைஃப் சூப்பரா இருந்திருக்கும், ஆனா என்ன பண்ண ஃபுல்லாவே அவளதான் நம்புனீங்க அப்படின்னு நினைக்கும் போது இதை கேட்ட அப்பா அம்மாவோ ஹீரோனி கிட்ட வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது சொல்லணும் ஏதாவது வேணும்னா அம்மா அப்பா கிட்ட தயங்காம கேளு, கண்டிப்பா உனக்காக நாங்க பண்ணுவோம் அப்படி சொல்லுவாங்க. இப்ப இவங்க ஃபுல்லாவே ஹீரோனியை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோனியை தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த மாஸ்க அந்த பில்லோ கீழே வைக்கிறாளா. அப்போ அவளோட ட்ரெஸ் நோட் பண்றாங்க, லைட்டா நூல் வீட்டுலாம் போயிருக்கு. அதை பார்த்துட்டு அம்மாவோ அப்பாவை வெளியே கூப்பிட்டு போய் ஜியாக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் ஸ்லீப்பர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அம்மாவோ ஹீரோனி கிட்ட அந்த பேக் வேணுமா இந்த பேக் வேணுமான்னு கேட்லாக்லாம் காமிச்சிட்டு இருக்கவும் அப்போ அப்பா சொல்றாங்க ஹீரோனோட செகண்ட் பிரதர் வந்து என்டர்டைன்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கானாமா, நீ ஆக்ட்ரஸா ஆகுனா சொல்லு அவன்கிட்ட நல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ நான் ஆக்ட்ரஸ்
ஆக்ட்ரஸா, என்ன எல்லாரும் ஏத்துக்கிடுவாங்களா? நான் பார்க்கவே நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன குறைச்சல், நீ எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு அப்பா சொல்லிட்டு, இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ஷோ நடக்க போகுது, ரியாலிட்டி ஷோ, அதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவோ, ஆமாம்மா நீ போ, உனக்கு அங்க உள்ள ஆக்டர்லாம் பிடிக்கும். இப்போ எங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா யார் இருக்கானா, பேயின்னு ஒரு ஆக்டர் தான் இருக்காங்க. ஸோ செகண்ட் பிரதர் கிட்ட சொல்லி அந்த பேயை வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொல்றேன், நீ அவன்கிட்ட பேசி பழகு, கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு அம்மா சொல்லும்போது, அப்போ சிஸ்டம் சொல்லுது, இந்த நாவலோட மெயின் லீடே பேய் தான். உன்னோட அடுத்த மிஷன் என்னன்னா, அந்த பேய் ஆக்டரை தான் இந்த சென் பொண்ணு செடிஸ் பண்ண போவா, ஆனா நீ அதை தான் தடுக்கணும், செடிஸ் பண்ண விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, சே அதெல்லாம் முடியாது, அவகிட்ட அவன் மயங்கினா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் அம்மா கேட்டுட்டு தான் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு புரியாது ஹீரோனி என்ன பேசுறான்னு. அப்ப இந்த சென்னும் நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நான் ஒர்க் அவுட் போடுறது கிடையாது, பிரதர் தான் வாங்கி தந்தது, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கொடுப்பாளா. நம்ம ஹின்னி அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறா, அதில் லிப்ஸ்டிக் கரை இருக்கு, இது என்னது நீ போடவே இல்லைன்னு சொன்னா அப்படி சொல்லி கேட்கும்போது, இவ்வளோ அது பிடிங்கிட்டு, ஐயோ நான் உனக்கு வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவள் போவா பதட்டமா. இங்கே ஹீரோனியும் மனசுக்குள்ள, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன்னோட பிரைவேட் லைஃப் நீ எந்த அளவுக்கு மோசமாக இருப்பேன்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு நினைப்பா. என்னது பிரைவேட் லைஃப்ல ரொம்ப மோசமா இருப்பாளா அப்படின்னு அம்மா அப்பாலாம் பதட்டமா ஆறாங்க. இப்போ அப்பாவோ, நான் ஒரு ஜுவல்லரி வாங்கி தந்தேன் இல்லையா, அதை ஜியா கிட்ட எடுத்து கொடுவா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. போங்க போங்க, எல்லாமே அங்க ஃபேக்கா தான் இருக்கும், ஆல்ரெடி அவ எல்லாத்தையும் வித்து ஃபேக்கான ப்ராடக்ட் தாங்க வாங்கி வச்சிருப்பா. அது மட்டுமா, உங்களுடைய சொத்து, அதாவது ப்ராப்பர்ட்டி, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி வந்து அவ பேருக்கே மாத்தி விட்டுட்டா, அது கூட இன்னும் தெரியாம இருக்கீங்க. அதுக்கப்புறம் என் முட்டாள் அப்பா வந்து நிறைய எக்ஸ்பென்சிவான பெயிண்டிங்லாம் வாங்கி வச்சிருக்கிறாரு, அதுவும் அவ வித்து ஃபேக்கான கொண்டு தான் வச்சிருக்கிறா. இதை கூட கண்டுபிடிக்க முடியல, நிஜமாவே இவங்க எல்லாரும் முட்டாள் தான் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறத அப்பாக்கெல்லாம் கேட்டுறது இல்லையா, செம டென்ஷன் ஆகுறாங்க. அதை பார்க்க தான் போறாங்க. அம்மாவுமே பின்னாடி போய், நம்ம பொண்ணு இப்படி சொல்றா, அவ சொல்ற மாதிரி எல்லாமே உண்மையா நடக்குது அப்படின்னு சொல்வாங்களா, உனக்கு நம்ம பொண்ணு வாய்ஸ் கேக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றாங்களா, எனக்கும் கேக்குதுடி, வா ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாப்போம் அப்படின்னு ரூமுக்குள்ள வராங்க. இப்பதான் இவங்களே புரிஞ்சுக்கிறாங்க தன்னோட பொண்ணு வாய்ஸ் எங்க ரெண்டு பேருக்குமே கேக்குதுன்னு. இப்போ அவங்களோட ரூமுக்கு வருவாங்களா, அங்க ஒரு மேடை இருந்துகிட்டு நம்ம அப்போட ட்ரெஸ்ஸை டைட்டா பிடிச்சு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கு. அம்மா பார்த்து சும்மா விடுவாங்களா, அடிச்சு வெளுத்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோனி பார்த்துட்டு, அம்மா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, சூப்பர் அடிங்கம்மா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பா. இதை வேற அம்மா காதுல கேட்கும் இல்லையா, அதனால தான் பொண்ணு இங்கதான் நிக்கான்னு தெரிஞ்சதுமே அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பொம்பளையே வேலையை விட்டு தூக்கிறாங்க. அது நேரா சென் கிட்ட போய், இப்படி நடந்தது, ப்ளீஸ் ஏதாவது சொல்லி இங்க இருக்க வை அப்படி சொல்லி கேட்க, அவ டக்குன்னு எனக்கெல்லாம் தெரியாது அப்படி சொல்லிட்டு போறா. ஆக்சுவலி இந்த மேடி யாருன்னா இவளோட சொந்த அம்மா தான். அவங்களும் அழுதுட்டு போறாங்க. இங்க உள்ள இவங்க வந்து அந்த லாக்கர்ல பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இருக்கு. சமஷாக்கு அப்போ நம்ம பொண்ணு மனசுக்குள்ள பேசுறது எல்லாமே உண்மைதான் போல, இவா இவ்வளவு நாள் நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்கிறா நல்ல பிளேட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த லாக்கரோட பாஸ்வேர்டு வந்து அந்த சென்னோட பர்த்டே டேட் தான் வச்சிருக்காங்க போல, அதான் ஈஸியா அவ எல்லாமே எடுத்துட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பெயிண்டிங்குமே எடுத்து பாக்குறாங்க, அது ஃபேக்குன்னு தெரிய வருது. அம்மாவோட செயினுமே கழட்டி பாக்குறாங்க, அதுவும் ஃபேக்குன்னு தெரிய வருது. அப்ப பார்த்து இந்த சென் வர சவுண்ட் கேக்குதா, உடனே எல்லாமே எடுத்த இடத்துல அப்படியே வச்சுட்டு கேஷுவலா இருப்பாங்க. அவளோ, நான் சிஸ்டருக்கு இந்த ட்ரெஸ் கொடுக்க வந்தேன், அவளை எங்க அப்படி சொல்லி கேட்க, அவ அவளோட ரூம்ல இருப்பாளா இருக்கும் அப்படி சொல்லிட்டு, அப்பா கம்பெனில ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்குமா, அதை முடிச்சு கொடுத்தோம்னா 10 பில்லியன் ப்ராஃபிட் கிடைக்கும். பட் அதை முடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட அவ்வளவு காசும் இல்ல, நம்ம கிட்ட இருந்து 80 மில்லியன் பணமும் மிஸ் ஆகிட்டு, அது எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு அம்மா சொல்லும் போது, இவ 10 பில்லியன் ப்ராஃபிட்னு சொன்னதுதான் வாயை பொழுந்துடா. ஐயோ அதை நம்ம ஆட்டை போட்டு வச்சுனுப்பா அப்படின்னு மனசுக்குள்ளவே. நல்ல வேலை நாம தான் 80 மில்லியனை எடுத்தோன்னு கண்டுபிடிக்கல, சந்தோஷம். ஆனா இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். நாம அந்த 80 மில்லியன் பணத்தை இவங்க கிட்ட திருப்பி கொடுத்து 10 பில்லியன் ப்ராஃபிட்டா ஆட்டை போடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்பா கிட்ட, அப்பா கவலைப்படாதீங்க, நான் என்னோட காஸ்ட்லியான பேக் ட்ரெஸ் எல்லாம் வித்து நிறைய காசு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவகிட்ட இருக்கிற கார்டை எடுத்து கொடுப்பா. அப்பாவும் என் பொண்ணை நினைச்சு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல்ல சைன் வாங்குறாங்க. அது அவளுக்கு ரிவார்டா தாரேன் அப்படி சொல்லி தான் சைன் வாங்குறாங்க. ஆனா அவங்க பின்னாடி வேற ஒரு பேப்பர்லாம் அட்டாச் பண்ணிருக்காங்க. என்னன்னா இவங்களோட ப்ராப்பர்ட்டியை இவங்களுக்கே தெரியாம இவ டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காள் அவ பேருக்கு. அதனாலதான் இப்ப இவளுக்கே தெரியாம மறுபடியும் அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க. இதை தெரியாம இவ சைன் போட்டு போயிருவா. இப்ப அம்மா அப்பாவோ எப்படியோ நம்ம கிட்டவே நம்ம பொருள் வந்துட்டுன்னு ஹாப்பியா இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனிக்கு தான் நிறைய ஜுவல்லரி அது
இதுன்னு வாங்கி கொடுப்பாங்க. ஹீரோனிக்கே நம்ப முடியல, இது என்ன நம்ம அப்பா அம்மாவா சடனா இப்படி சேஞ்ச் ஆயிருக்காங்க, எப்போதும் அவ்வளவுதானே விழுந்து விழுந்து கவனிப்பாங்க அப்படின்னு பாத்துட்டு இருப்பாளா. அப்போ சிஸ்டம் சொல்லுது, சிஸ்டம் பேசுறது நம்ம ஹீரோனிக்கு மட்டும் தான் கேட்கும். என்ன சொல்லுதுன்னா, உன் பேரண்ட்ஸ் வந்து சென்னோட உண்மையான முகத்தை தெரிஞ்சிட்டாங்க, கூடவே 80 மில்லியன் அவ ஆட்டை போட்டிருப்பா இல்லையா, அது எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க, ப்ராப்பர்ட்டியுமே ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்ல இந்த சென்னை அங்க வந்து அங்க இருக்கிற ஜுவல்லரி பேக் எல்லாம் பார்த்துட்டு, அப்பா கம்பெனில பணம் அவ்வளோக்கா இல்லைன்னு சொன்னீங்க, பட் இப்படி காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுவா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கானா, அங்க மீடியா பீப்புள் எல்லாம் வருவாங்க, அங்க வச்சு ஜியா தான் எங்களோட பொண்ணுன்னு அனௌன்ஸ் பண்ண போறோம், அதான் அவளுக்கு போட்டுக்க ஜுவல்லரி பேக் அப்படின்னு நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன், பொண்ணுக்கு செலவு பண்றதுல கணக்கு பார்க்க கூடாதுல்ல அப்படி சொல்லும் போது இவ ஃபேஸ் டோட்டலா ஒரு மாதிரியே வச்சிடா. என்ன நாங்கள் எங்கள் சொந்த பொண்ணை கண்டுபிடிச்சதுல உனக்கு ஹாப்பி இல்லையா அப்படின்னு அம்மா கேட்குறாங்களா. அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு இவன் அந்த பக்கமாக போய், என்ன இவங்க 2 பேருமே அவகரிக்க சாயிறாங்க, இது நடக்கக்கூடாது அப்படின்னு ஹினி மேலே செம கோவப்படுறா. உடனே செகண்ட் பிரதருக்கு கால் பண்ணி, அம்மா அப்பா எப்போதுமே ஜியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்ன மறந்துட்டாங்க போல, அது மட்டும் இல்லை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க, அதில் ஜியா தான் உங்களோட பொண்ணுன்னு சொல்ல போகிறாங்களாம், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குண்ணா அப்படி சொல்வாளா. கவலைப்படாத தங்கச்சி, வெயிட் பண்ணு, நான் அங்கே அப்படி சொல்வான். இப்ப அடுத்த நாள் ஹினி கிட்ட அந்த இன்விடேஷன் கார்ட்லாம் ரெடி பண்ண சொல்றாங்க. சோ நம்ம ஹினிமே அந்த வேலையை தான் பாத்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த பிளேஸ்க்கு 2 பேரும் வராங்களா. ஃபர்ஸ்ட் வாரம்ல அவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ, நேம் வந்து பேயோ. நம்ம ஹினி ஹீரோ பார்த்ததுமே செகண்ட் பிரதரா இது, முன்னாடிலாம் இப்படி இருக்க மாட்டாரு, இப்ப செம ஹேண்ட்ஸமா இருக்காரு, ஒருவேளை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறா. அப்போ சிஸ்டம் சொல்லுது, அதுதான் பேய், நீ அவரை தான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு. இவர பேய், ஐயோ அப்பனா அவர் வேண்டாப்பா, நான் அவரை பார்க்க மாட்டேன், அவர் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இருப்பாளா மனசுக்குள்ளவே. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா இவதான் தொலைஞ்சு பொண்ணா அந்த ஜியா பொண்ணா, இந்த வீட்டு பொண்ணு தானே, பட் எதுக்கு இவ என்ன அவாய்ட் பண்ணு நினைக்கிறா. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கா, இவ மனசுக்குள்ள நினைக்கிறதும் நமக்கு கேக்குது, அது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருப்பானா. அம்மாவும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க, இதுதான் பேய், ரொம்ப பெரிய ஆக்டர், இது உன்னோட 2வது அண்ணா அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஹீரோனியோ ஹலோ பிரதர் அப்படி சொல்வாளா. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் தான் உண்டு, அது சென் மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு அங்க கிடைக்கிற கார்டெல்லாம் பார்த்துட்டு, உன்னை யாரு இப்படி எழுத சொன்னா அப்படின்னு கிழிச்சு போட்டுருவானா. அம்மாலாம் இதை பார்த்துட்டு அவனை போட்டு நல்லா திட்டுவாங்க. அம்மா சென்னோட ஃபீலிங்குமே கன்சிடர் பண்ணுங்க, அவ பாவம்ல, இதனால அவ மனசு அடைஞ்சிருப்பா அப்படி சொல்லிட்டு இருப்பானா. இங்க ஹீரோனிய மனசுக்குள்ள, இதுதான் என்னோட 2வது அண்ணா, பாவம் என்ன பண்ண, அவனோட அடாப்ட் சிஸ்டர் மேல அம்புட்டு பாசம் வச்சிருக்கான், அவளுக்கு ஒண்ணுனா இவன் பதறி போயிருவான். ஆனா ப்ரீவியஸ் லைஃப்ல அந்த சென்னோட சுழற்சியால கடைசியில ஜெயிலுக்கு போகிற நிலைமை தான், பாவம் பைபிள அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாளா. எங்க இருந்துப்பா இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறான். ஹீரோனி மனசுக்குள்ள நினைக்கிறதா நமக்கு கேக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். இவ என்ன இப்படிலாம் சாப்பிட விடுறா அப்படின்னு அதை பெருசா கண்டுக்கிட மாட்டான். பாவம் என் முட்டாள் பையன் கடைசியில ஜெயிலுக்கு போகிற நிலைமை தானா அப்படின்னு அம்மா நினைப்பாங்க. அப்ப பார்த்து இந்த சென்னை அழைச்சிட்டு வந்து, செகண்ட் பிரதர் நீங்க வந்துட்டீங்களா, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அழுதுட்டு இருப்பாளா. ஏன் அழாத, நான் தான் வந்துட்டேன்ல, யாராச்சும் ஒண்ணு புள்ளி பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோனி முறைச்சு பார்த்தே சொல்லிட்டு இருப்பானா. நிஜமாவே நீ முட்டாள் தான், மூளை இருந்தும் அறிவு இல்ல, அவ ஃபேஸ பார்த்தோன்னா அப்படி கரைஞ்சிரா அப்படின்னு இவ மனசுக்குள்ள நினைப்பாளா. இவனுக்கு வேற அது கேட்டுதா, சமக்கோ வந்து கத்துறான். தென் ஹீரோனி கிட்ட, உன்னெல்லாம் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில சேர்த்துக்கிட முடியாது, அந்த ரியாலிட்டி ஷோல சென் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறா அப்படி சொல்லும் போது, பரவாயில்லனா எப்படினாலும் சென் தான் இந்த வீட்டு பொண்ணு, சரி ஓகே அவளே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எனக்கு வேற ஏதாவது சைட் ரோல் இருந்தா தாங்கல அப்படின்னு சொல்லி பாவமா கேட்பாளா. அதை பார்த்துட்டு அம்மாலாம், நீ அந்த ரியாலிட்டி ஷோக்கு கண்டிப்பா போவமா, நீ எல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்களா. அப்பெல்லாம் ஒரு படி மேல போய் செகண்ட் பிரதரை அடிச்சிடாரு. அடிச்சுட்டு, இன்ன பாரு ஜியா தான் உன் தங்கச்சி, அவளும் அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணுவா, அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயுமே நீ அனௌன்ஸ் பண்ணிடணும் ஜியா தான் உன்னோட தங்கச்சி அப்படின்னு. சரி ஓகேப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அவங்களுமே போயிருவாங்களா. அவங்க போன பிறகு இந்த சென் கிட்ட, கவலைப்படாத எப்போதும் நீ மட்டும் தான் என் தங்கச்சி, அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படி சொல்லிட்டு இருப்பானா. இவ இங்க இருக்கிற ஹீரோ பார்த்துட்டு செகண்ட் பிரதர் கிட்ட, அண்ணா அவரும் அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்றாரா அப்படின்னு கேட்பா. இல்லப்பா அவனுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லையா, அது மட்டும் இல்ல அவன் பெரிய ஸ்டார் இல்லையா, ஸோ எப்படினாலும் இந்த ஷோல அவன் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான் அப்படின்னு அண்ணா சொல்றாங்களா. இவ்வளவு மனசுக்குள்ள, இவர் வேற பெரிய பணக்கார் தான், இவர் பேக்ரவுண்டுமே சூப்பரா இருக்கு, இவரை நம்ம கரெக்ட் பண்ணி இந்த இடியட் ஃபேமிலியில இருந்து அங்க போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப எப்படியாட்டி ஹீரோவை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருப்பாளா கிளாஸ்ல. சிஸ்டம் சொல்லுது ஹின்னி கிட்ட, இன்ன பாரு சென் வந்து ஹீரோவை சீரிஸ் பண்ண போறா, அது
அதுக்குள்ள நீ போய் ஹீரோவை கரெக்ட் பண்ணிரு. அப்படி பண்ணனா இன்னும் 3 வருஷம் உன்னோட ஆயில நாங்க நீட்டிப்போம் அப்படின்னு சொல்லும் போது, கொஞ்ச நாள் இருந்து செத்தாலும் பரவாயில்ல, பேய மட்டும் நான் மடக்க ட்ரை பண்ண மாட்டேன், அவன் எனக்கு வேண்டாம், அந்த சென்னை மடக்கிட்டு போட்டோம் அப்படி சொல்வாளா மனசுக்குள்ள. என்னது சென்னை என்ன செட்டிஸ் பண்ண போறாளா, அவ என்ன பண்ணாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காதே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு சென் வாட்டர் கொண்டு வராளா அதையே பார்த்துட்டு இருப்பான். அவளும் வந்து கொடுக்குற மாதிரி கொடுப்பாளா. பட் கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலேயே விழ போக நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி இதை நோட் பண்ணிட்டு இருக்கான்ல, அதனால டக்குன்னு எந்திரிச்சிடான், ஹீரோனை ஹக் பண்ணிக்கிறான். இவ போத்துன்னு கீழே விழுந்து கிடப்பா. இங்க இவங்க 2 பேருக்குமே ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு, கண்ணு பார்த்துட்டு இருப்பாங்களா. ஹீரோனியா அவன் செஸ்ல கை வச்சுட்டு செம சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்க இவ ஹீரோனிய கொலைவெறியில பார்த்துட்டு இருப்பா. இப்படியே மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருப்பாங்களா. செகண்ட் பிரதரும் வந்து என்னாச்சு நீ ஓகே தானே அப்படி சொல்லி கேட்டு தேவையில்லாம ஹீரோனிய போட்டு திட்டுறான். எதுக்கிட்டே சென்னை தள்ளி விட்டான்னு, உன் கண்ணு 2 குருடா இல்லன்னா யார்கிட்டயாவது டொனேட் பண்ணிட்டியா, அவளே தானே கீழே விழுந்தா, அதுக்கு போய் என்ன திட்டுறா அப்படின்னு நம்ம ஹீரோனி கேட்கும் போது, அண்ணா சிஸ்டர் மேல தப்பே கிடையாது, நான் தான் ஆக்சிடென்ட்டா கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு ஆக்டிங் போடுவாளா. பாரு அவகிட்ட இருந்து கத்துக்கோ, அவ எப்படி சாஃப்டா பேசுறா, நீ இருக்கியே உனக்காக சப்போர்ட் பண்ணி அவ பேசுறா அப்படின்னு சொல்ல, ஆமா இந்த ட்ரிக்கை தான் உன்கிட்ட பல தடவை யூஸ் பண்ணி உன்னை முட்டாளாக்கி கடைசியில ஜெயில கொண்டு விட்டா. அதுக்கப்புறம் என்ன நீ இறந்து போயிரா, என்ன பண்ண, அம்மா இப்படி முட்டாள் பிரதரை பெத்து போட்டிருக்காங்களே அப்படின்னு இவன் நினைப்பாளா. நீ வாயை மூடிட்டு இரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு இவன் சொல்ல, நான் பேசவே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீனி சொல்றா. ஹீரோ வந்து ஹீரோனிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறான். ஜியாலாம் தள்ளி விடல, இவளே தான் கீழே விழுந்துக்கிட்டா அப்படின்னு. நம்ம ஹீரோனிக்கா பரவாயில்லையே, பையன் நமக்காக ஹெல்ப் பண்றானே, இதே மாதிரி யாருமே என்ன நம்பினது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் என்ன நம்பி இருக்கான், என் மேல ட்ரஸ்ட் வச்சிருக்கான், என்ன ப்ரொடெக்ட் பண்றான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க, இதை கேட்ட செகண்ட் பிரதரோ நாம தான் இவள ரொம்ப ஓவரா திட்டோமோ அப்படின்னு சாரி கேட்க வருவான். உடனே இவா எனக்கு நடக்க முடியல கால் வலிக்குது அப்படி சொல்ல, அவன் பதறி போய் வா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு அவளை கூப்பிட்டு போயிடுவான். நீயும் போலையா, நான் எதுக்கு போகணும், நீங்க 2 பேரும் தான் கப்பல் ஆகுவீங்க அப்படி சொல்லவும் இவன் ஹீனிய ரொம்ப கிட்டாக்க இழுத்து ரொம்ப க்ளோஸா போவான். ஹீரோயின்லாம் கிஸ் தான் பண்ண போறான் போல அப்படின்னு ரெடியா நிப்பாளா. நான் உன்னை கிஸ் பண்ணதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அந்த நாள் எப்போ வருமோ தெரியல அப்படி சொல்வானா. இதக்கிட்ட இவ்வளவு தள்ளி விட்டுட்டு ஓடிரா. இவன் சிரிச்சுட்டு கால் பண்ணி பேசுறான், அந்த ஷோல நானுமே பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்னு. நம்ம ஹீரோனி இவனுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்படியே 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. இன்னைக்கு தான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காங்க, நம்ம ஹினியை பத்தி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுக்காக நம்ம ஹினி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அவளுக்காக செயினுமே வாங்கி வச்சிருக்காங்க. அங்கதான் இந்த சென்னுமே இருக்கா. அவளுக்கு தெரிஞ்சு போயிருது ஹீரோ வந்து அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண போறான்னு. சகன் பிரதர் தான் சொல்லியிருக்காரு. அதுக்காக எப்படினாலுமே இந்த கான்ஃபரன்ஸ்க்கு அவர் வருவாரு. அவர் முன்னாடி அவ அழகா இருக்கணுக்காக ஹீரோனிக்கு வாங்கி வச்சிருப்பாங்களா, அந்த செயின் மேல இவளுக்கு கண் வருது. அதனால அவ எடுக்க போறாளா, அதுக்குள்ள நம்ம ஹினி எடுத்துருவா. ஆனாலும் இவ எனக்கு தான் வேணும்னு அடம்பிடிக்க, ஹீரோனி எனக்கு தான் வேணும்னு அடம்பிடிப்பா. உடனே இவா சிஸ்டர் அது உனக்கு நல்லா இருக்காது, உனக்கு அது ஒருத்தம் கிடையாது, எனக்கு தான் நல்லா இருக்கும், எனக்கு வேணும் அப்படி சொல்வாளா. இந்த செயின் ஜியாக்க உன்கிட்ட தான் நிறைய நெக்லஸ் இருக்குல்ல, அதை போட வேண்டியதானே அப்படின்னு அம்மா கேட்கும் போது, அம்மா இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படி சொல்வா. அம்மா அவளே வச்சுக்கிட்டோம், அதை போட எனக்கு ஒருத்தே கிடையாதுங்கிறா. இவ ஜாலின்னு போட போவாளா. யார் சொன்னா ஒருத்து கிடையாதுன்னு, உனக்கு எல்லாமே ஒருத்து தான் அப்படின்னு அதை பிடிங்கி ஹீரோனிக்கு மாட்டி விட்டுட்டு வா பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு நேரம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. இவெல்லாம் சம காண்டோட பாத்துட்டு இருப்பா. ஹினியோட ரெப்புடேஷனுக்கு எடுத்து விடணும் அப்படின்னு ஒரு பிளான போட்டு வச்சுக்கிறா. இப்ப அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்தாச்சு நம்ம ஹீரோனி, செகண்ட் பிரதரு, அதுக்கப்புறம் சென் 3 வரை வந்தாச்சு. இப்போ செகண்ட் பிரதர் சொல்றான், இந்த மாதிரி என்னுடைய சிஸ்டர் வந்து 18 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப கிடைச்சிருக்கிறா. இவங்க 2 பேருமே ட்வின் சிஸ்டர். இவங்க 2 பேருமே ரொம்ப வருஷம் பிரிஞ்சிருந்தாங்கல்ல, அதனால இப்போ ஒரு ஷோ நடத்துறோம்ல, ரியாலிட்டி ஷோ, அதுல 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதுல அவங்கள பத்தி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் புரிஞ்சு நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோனிய பத்தி யாருக்குமே தெரியாது இல்லையா. அதனால ஹீரோனிய இன்ட்ரோ கொடுக்க சொல்றான். அவளும் பேச வருவாளா. அதுக்குள்ள பின்னாடி ஒரு வீடியோ ஓடுது. அதுல ஒரு பொண்ணும் பையனும் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பேடா ஃபேஸ் ஆனா கிளியரா காட்டல, பட் ஹீரோனி வாய்ஸ் மட்டும் கேக்குது. இதை பார்த்துட்டு மத்தவங்கலாம் ஹீரோனிய பத்தி தான் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க அண்ணாக்கெல்லாம் சமக்கம் வருது. வில்லிக்காரியோ இதுல இருந்து நீ எப்படி தப்பிப்பா நானும் பாக்குறேன் அப்படின்னு. சிஸ்டர் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல நீ இப்படி இருப்பான்னு அப்படின்னு சொல்ல, அது நான் பாத்தியா, அதுல இருக்கிறது நானே இல்ல. ஃபர்ஸ்ட் சிஸ்டர் உன் வாய்ஸ் எனக்கு தெரியாதா, வாய்ஸ் என்னோட தான், பட் அந்த பொண்ணு நான் கிடையாதுங்கிறா. என் சிஸ்டர் இப்படி போய் சொல்றா அப்படி சொல்வாளா. நம்ம ஹினியோ மனசுக்குல என்னோட பாஸ்ட் லைஃப்ல நீ இதே ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணா
இப்போ பிரசன்ட்லயே இதை தான் யூஸ் பண்றா. இதுக்கு நான் பதிலடி தாரேண்டி அப்படி மனசுக்குள்ள நினைப்பாலாம். என்ன பாஸ் லைஃப் இந்த லைஃப் என்ன பேசுறா, அதுவும் செந்த காரணம் அப்படின்னு பேசுறா. செந்தா ரொம்ப நல்ல பொண்ணு, அவ ரொம்ப கைண்டா நடந்துக்கிடுவா, யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டா அப்படின்னு இவன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. ஹீரோனியும் மறுபடியும் அந்த வீடியோவை ப்ளே பண்றா. இப்ப அதுல இந்த சென்னோட வாய்ஸ் கேக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சென்னை பத்தி தப்பா பேசுறாங்களா. இத பார்த்துட்டு ஹீரோனியும், நான் எதிர்பார்க்கவே இல்லை சிஸ்டர் நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு. உடனே அவ, அண்ணா அந்த வீடியோல ஜியா தான் இருந்தா, இப்போ அவ என்ன ஃப்ரேம் பண்றா அப்படின்னு இவ அழுகிற மாதிரி ஃபேஸ் எல்லாம் வச்சு சொல்லவும், நீ கவலைப்படாத நான் உன்னதான் நம்புவேன், பயப்படாத நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு. இந்த வீடியோ வந்து ரியல் கிடையாது, பிராங்க் பண்ணியிருக்கா ஜியா அப்படி சொல்வான். எல்லாரும் பிராங்கா, இந்த ட்வின் சிஸ்டர் ஃபன்னா தான் இருக்காங்க அப்படி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் ஹென்னிக்கிட்ட, நீ அமைதியா இரு, சென்னு நல்ல பொண்ணு உன்னை விட, இப்படி அவளை ஃப்ரேம் பண்ணாத அப்படி சொல்லவும் ஹீரோனிக்கெல்லாம் கோவம் வருது. டே உனக்கு அறிவே இல்லை, சீக்கிரமா உன் கம்பெனி எல்லாம் பேங்க்ரட் ஆகிறோம் பாரு அப்படி மனசுக்கு நினைப்பா. இவனும் அதை கேட்டுட்டு, ஐயோ இவ வயசு வேற கேட்டு தொலையுதே அப்படின்னு கடுப்புல இருப்பான். அப்புறம் மீடியா கிட்ட, சீக்கிரமா அந்த ஷோவுமே ஆரம்பிச்சிருவோம் அப்படி சொல்வானா. இப்படி அண்ணா பிரஸ் கிட்ட பேசிட்டு இருக்கவும் ஹீரோனியும் அங்க சாப்பிடலான்னு போறா. இந்த வில்லிக்காரமே பின்னாடி வந்து அங்க வேட்டர்கிட்ட கண்ணை காமிக்கவும் அவன் கேக் எடுத்து நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ல சிந்திரானா. இந்த சவுண்ட் கேட்டா அண்ணால பதறி அடிச்சு பார்க்க வரான். அங்க வந்து ஹீரோனி தான் போட்டு திட்டுறான், நீ ஒழுங்கா நிக்க மாட்டியா, எங்க போனாலும் பிரச்சனை இழுத்து வைப்பியா அப்படி சொல்லி திட்டுவானா. அண்ணா சிஸ்டரை ஒன்னும் சொல்லாதா, அவன் மேல தப்பே கிடையாது, அது தெரியாம தான் நடந்துச்சு. சிஸ்டர் நீ போய் வேற ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா, இல்லனா எல்லாரும் உன்னை பெக்கர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த வெயிட்டரோ, இங்க ஹோட்டல்ல ஸ்பேர் ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்போம், அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க, நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கூப்பிட்டு போவான். ஹீரோனி இந்த ரூமுக்குள்ள போறதா அங்க வந்து நம்ம ஹீரோ பாத்துறானா. அந்த வேட்டர் மேல இவனுக்கு டவுட் வருது. இங்க இவர் கல்லா ஹீரோனிய உள்ள வச்சு லாக் பண்ணிடுறான். அங்க அவளுமே தட்டி தட்டி பாக்குறா, பட் அவன் சவுண்டும் தரலையா. அங்க போய் பாக்குறா, அங்க செக்ஸியான ட்ரெஸ் எல்லாம் கிடக்குது. அப்ப பார்த்து பின்னாடில இருந்து ஒரு தடிமாடு ஆளு வாரான். அப்படியே கட் பண்ணா இவ போனை பாக்குறா. பார்த்துட்டு ரொம்ப ஜாலி, இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு அண்ணா கிட்ட போய், அண்ணா வேட்டர் இப்பதான் என்கிட்ட சொன்னா, ஜியா வந்து ஃபிட்டிங் ரூம்க்குலாம் போகலையா, கப்பல்ஸ் எல்லாம் தங்குவாங்க இல்லையா அந்த ரூமுக்கு போயிருக்கலாம் அப்படி சொல்லும் போது இவனுக்கு செம கோவம் வருது. உடனே அந்த ரூமுக்கு தான் வராங்க. பின்னாடி மீடியா ஆட்களுமே வராங்க. உள்ளே இருந்து வேற சவுண்ட் கேக்குதா. இவங்க கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க ஹீனி வேற யாரு கூட உள்ள ஜெலசா பண்ணிட்டு இருக்கான்னு. இப்போ இந்த சென்னா அண்ணா ஸ்பேர்கின் கொடுப்பா. உடனே திறந்து போய் பாக்காங்க. ஹீரோனிக்கு சிப்ப மாட்ட ஹீரோ ஹெல்ப் பண்றான். பட் அது ஹீரோ தான் அப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்கல. ஹீரோனியும், என்ன எல்லாரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படி சொல்லி கேட்க, அவங்க எல்லாருமே அங்க ஹீரோ இருக்கத பார்த்துட்டு சமஷாக்கு. பிரஸ்காரங்களாம், இவங்க பெரிய ஸ்டாரு, இதுல நம்ம தலையிட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போயிறாங்க. இங்க இவளை பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி இங்க அப்படின்னு கேட்க, மை பாசமல தங்கச்சி வேற யார் இங்க இருப்பாங்கன்னு திங்க் பண்ணீங்க அப்படி சொல்லி கேட்பாலாம். அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவன் லாக் பண்ணிட்டு போவான் இல்லையா, அவனை கையங்கலமா நம்ம ஹீரோ பிடிச்சிடான். அந்த கீயுமே வாங்கிடுவான். பக்கத்துல கசின் இருக்கான், இது ஹீரோவோட கசின் தான். அவன்கிட்ட சொல்லி இவனை நல்லா கவனிச்சு விடுன்னு சொல்வான். அவனு கூப்பிட்டு போயிருவானா. இங்க உள்ள பாத்தீங்கன்னா இவன் ஹீனிக்கிட்ட மிஸ்பிகேட் பண்ண வர ஹீரோ வந்து நல்லா அடிப்பான். பட் நம்ம ஹீரோனியர்க்கெல்லாம் அங்க இருக்கிற டெலிபோனை எடுத்து மண்டையிலே போட்டுறா. அவன் அப்படியே வாங்கிக்கிறான். ஹீரோக்கெல்லாம் சமஷாக்கு, நம்மளும் இவன் கிட்ட பார்த்துதான் இருக்கணும் போல அப்படின்னு. அப்போ ரெண்டு பேருமே க்ளோஸ் இருக்காங்களா. ஹீரோனியும், நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போகாம இங்க எதுக்கு வந்தீங்க, அதான் நீயே இங்க இருக்கும் போது நான் அங்க போய் என்ன பண்ணுவேனா அப்படி சொல்வானா ரொமான்டிக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து ஹீனிக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கான். இப்போ செகண்ட் பிரதரோ, ஆமா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இந்த ரூம்ல இருக்கீங்க, உன் தங்கச்சிக்கு ட்ரெஸ் டைட்டா இருந்துச்சாமா, அதான் சிப்ப மாட்டேன் நான் ஹெல்ப் பண்ண வந்தேன். சரியா அதை விடு, நீங்க என்ன நினைச்சு இந்த ரூமுக்குள்ள வந்தீங்க அப்படி சொல்லி கேட்பானா. சென் தான் சொன்னா அப்படின்னு செகண்ட் பிரதர் அதை சொல்ல வருவானா. அதுக்குள்ள அவா, அண்ணா வேட்டை தப்பா சொல்லிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே இங்க இருந்தா நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு. ஐயோ அண்ணா வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்ல இவன் பதறி போறான். உடனே ஹின்னிக்கிட்ட, நான் இவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன், நீ வீட்டுக்கு டாக்ஸி பிடிச்சு போயிரு, அப்புறம் எந்த பிரச்சனையும் மாட்டிடாத அப்படி சொல்லிட்டு போவான். இங்க ஹினிய பாத்தீங்கன்னா ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் இல்லையா, சோ அதுக்கு பே பண்ணணும் அப்படின்னு ஃப்ரெண்டா என்ன ஆட் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லுவா. அவனும் ஆட் பண்ணிக்கிடுவானா. இவ அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்தப்ப காசு அனுப்பி விட்டுட்டு பிளாக் பண்ணிட்டு மனசுக்குள்ளவே, இனிமே எந்த காரணத்துக்காகவும் இந்த ஆளு ஃபேஸ பார்க்க தேவலப்பா அப்படி சொல்லிட்டு அவ பாய் பாய் சொல்லிட்டு ஓடிடுவாளா. அடி பாவி என்ன பிளாக் பண்ணிட்டியா, நீ அவ்வளவு சீக்கிரத்துல என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா, நாம மறுபடியும் மீட் பண்ணுவோண்டி அப்படி சொல்லுவான். இதுக்கப்புறம் அந்த ஷோ நடக்கிற நாளுமே வந்துட்டா.
மொத்தமா இதுல பார்ட்டிசிபேட் பண்றது 6 பேரு, 3 கேர்ள்ஸ் 3 பாய்ஸ்னு. லைவ் ஷோ தான். இப்போ வந்து ஆங்கர் அனௌன்ஸ் பண்றாங்க, ஒரு மிஸ்டரியான கெஸ்ட் வராங்க அப்படின்னு வெல்கம் பண்றாங்களா. அங்க இருந்து நம்ம ஹீரோ தான் வரான். அவன் செம ஃபேமஸ் இல்லையா, அவனும் செம கெத்தா வரான். அதுக்கப்புறம் ஆங்கர் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து 1 மந்த் நடக்குமா. இப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க் கொடுக்குறாங்க. என்னன்னா 3 டீமா பிரிச்சிருவாங்களாம். அந்த 3 டீமும் அவங்களுக்கு ஏத்தாப்ப டென்ட் போட்டு அவங்க பார்ட்னர் கூட நைட் அந்த டென்ட்ல தான் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்றாரு. இப்போ டீமை சூஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஆங்கர் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும் போது இதுல ஃபேமஸ் யார், ரொம்ப நம்ம ஹீரோ தானே. அதனால அவன் டக்குன்னு போய் நம்ம ஹீரோனியோட ஷீட்டை எடுத்து எனக்கு ஜியா தான் பேரு, நான் அவ கூட தான் டீமை பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். இங்க சென்னெல்லாம் பாத்தீங்கன்னா அவளுக்கு சமக்கோ வருது. அவ அல்பபத்தில இருந்திருப்பா, நம்ம கூட தான் பேராவான்னு. ஆனா அவன் வந்து ஜியா பேரை எடுத்துருக்கான் இல்லையா, அதனால சமக்கோ வருது. இங்க ஹீரோனிக்கலாம் ஐயையோ இவன் எதுக்கு சென்னை சூஸ் பண்ணாம நம்மள சூஸ் பண்ணியிருக்கான், ஒருவேளை அன்னைக்கு அவனை நம்ம பிளாக் பண்ணதால இன்னைக்கு ரிவெஞ்ச் எடுக்க பாக்குறானோ அப்படின்னு இவ பயத்தோட தான் நிப்பா. இங்க இந்த சென்னிற்கெல்லாம் ஹீரோ மறைச்சிட்டு என் சிஸ்டர் நைட்டு தூங்கும் போது கொரட்டெல்லாம் விடுவா, பரவாயில்ல அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்வானா. சொல்லிட்டு வா அப்படின்னு ஹீரோனோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போவான். ஹீரோனிக்கலாம் கன்ஃபார்ம் அவன் என்ன ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டே போவா. அங்க போய் எல்லாருமே டென்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இந்த சென் கிட்ட ஒரு பொண்ணை காட்டுறாங்களா, இவளோட நேம் லின்சி. அவளுக்கு ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்னா டீம் அப் ஆயிருக்காங்க இல்லையா, அது பிடிக்கல. சென் கூட ஹீரோ வந்து டீம் அப் ஆனா அது பிடிச்சிருக்கும், அப்போ சந்தோஷமா இருந்திருப்பா. இப்போ ஹீரோனியை படுத்து திட்டிட்டு இருக்கா, உன் சிஸ்டரை பாரு ஹீரோவை செடிஸ் பண்ண ட்ரை பண்றா போல அப்படின்னு சென் கிட்ட சொல்லிட்டு இருப்பா. என்ன பண்ண, அவ என்கிட்ட இருந்து எல்லாமே எடுத்துக்கிறா அப்படின்னு இவன் நல்லவ மாதிரி பேசிட்டு இருப்பா. அதுல பக்கத்துல இன்னொரு பையன் நிக்கான் இல்லையா, இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருப்பான். இவனோட நேம் வந்து லீ. இந்த லின்சி பொண்ணு இவனுமே பிரதர் சிஸ்டர் தான். இப்ப சென் கிட்ட நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நைட்டு அப்படி சொல்வான். இங்க ஹினிய பாத்தீங்கன்னா அவளோட டென்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுல ஒரு ஆமை மாதிரி பிக்சர்லாம் வரைஞ்சி வைக்கிறா. அப்போ சிஸ்டம் சொல்லுது, நீ கேர்ஃபுல்லா இரு, அந்த சென்னிற்கால மறுபடியுமே உனக்கு ஒரு பிளான் போட்டிருக்கா. அதுவும் அந்த பையனுக்கா இல்லையா, அவன் கூட நைட்டு ஒரே டென்ட்ல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி, சோ அலாட்டா இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல. சீ சீ சீ, இவனை பார்க்கவே பொம்பளை பொறிக்க மாதிரி இருக்கு, இவன் நைட்டு ஏன் கூட தூங்க வருவானா, அது மட்டும் கனவுல கூட நடக்காது அப்படின்னு ஹீரோனி வந்து அவனை போட்டு நல்லா திட்டிட்டு இருப்பா மனசுக்குள்ள. இங்க ஹீரோக்கு தான் அது கேட்கும்ல, உடனே அவனை பார்த்து முறைச்சு பாக்குறான். அவனும் பயந்துறானா, ஆனா ஹீரோக்கு சமக்கவும் வருது, கையில இருக்க குச்சியை உடைச்சு போட்டுருவான். இப்படியே நைட் ஆகுது, எல்லாரும் நல்லா பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ அதுல இருந்து இந்த லின்சியும் லீயுமே எந்திரிச்சு இவங்க டென்ட்டுக்கு வராங்க. வந்து ஹீரோனோட டென்ட் நம்பர் வந்து 2, இவங்களுடைய டென்ட் நம்பர் 3. அதனால 3 எடுத்துட்டு 2 ஒட்டி வைக்கிறாங்க. இவனும் ஐ ஜாலி அப்படின்னு கையில ஒரு கேண்டிலுமே எடுத்துட்டு போறான். அதுல போதையார மாதிரி ஏதாட்டும் மிக்ஸ் பண்ணிருக்கானா என்னன்னு தெரியல, ஆனா கையில கொண்டு போயிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த டென்ட்ல இருந்து லீ இருக்கான்ல பயங்கரமா கத்துறான். எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு அந்த டென்ட் கிட்ட வந்து பாக்குறாங்க. இந்த லென்ஸ்லாம் உள்ள ஏதோ ஒரு ஜோடி குஜல் பண்றாங்க போல அப்படி சொல்ல. இங்க கேமராமேன் இருக்காங்கல்ல, அவங்கள டைரக்டர் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாமா, அதெல்லாம் வேண்டாம், இந்த ப்ரோக்ராமே 20 மணி நேரம் லைவ் ஷோ தான், சோ ஸ்டாப் பண்ணா பப்ளிக் ஏதாவது சொல்வாங்க, அதெல்லாம் வேண்டாம், நீ ஜூம் பண்ணி எடு அப்படின்னு சொல்றாரு. இங்க இந்த லின்சியோ எல்லாரும் இங்க இருக்கோம், ஜியா மட்டும் தான் இங்க இல்ல, அவ தான் இந்த மாதிரி கேவலமான வேலையை பாக்குறோலோ அப்படின்னு சொல்ல. என்னது ஜியாவா, ஐயோ அப்பனா என் சிஸ்டர் பேச யாரும் வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு கேமராமேன் கிட்ட எல்லாம் போய் சும்மா ஆக்டிங் போட்டுட்டு இருப்பா. யாரோ என்ன தேடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயினி வந்து நிக்காங்க. இவளுக்கா சமஷாக்கு, நீ இங்க நிக்கிறா, பிறகு எங்கம்மா நிக்கணும் அப்படி நம்ம ஹினி கேட்டுட்டு அந்த டென்ட்டை பாக்குறாளா. அடியா தீதி என்ன இப்படி ஆடுது, யார் உள்ள இருக்கா, ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. அங்க இருந்து இந்த லீ அலறி அடிச்சு ஓடி வரான். அவனுக்கு பாம்பு கடிச்சிட்டாமா, அதுவும் அவனோட பிரைவேட் பார்ட்லயா. அதுக்கு தான் இவன் கத்தி அழுதுட்டு இருக்கான். டாக்டரும் வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கண்ணை மறைச்சிட்டு அங்கெல்லாம் நீ பார்க்க கூடாது சொல்வா. நான் எதுக்கு பார்க்க கூடாது, நான் ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாதுங்கிறா, உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வேணா என்ன பாருங்கிறான். இது எல்லாமே லைவ்ல போயிட்டு இருக்கா. நம்ம எப்படி நினைப்போம், ஹீரோயினி சேர்ந்தா ஹாப்பியா இருப்போம் இல்லையா, அதே மாதிரிதான் பப்ளிக்கும் மெசேஜ் பண்றாங்க இவங்க ஜோடி சூப்பரா இருக்குன்னு. அப்ப இந்த சென்னை இதை பார்த்துட்டு ஏன் சிஸ்டர் லீ இப்படி காயப்படுத்தினா, இப்போ ஹீரோவை செடிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்க, எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமே இல்லைங்கிறா. இங்க இவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாச்சு, டாக்டர் சொல்றாங்க உங்களை காப்பாத்தியாச்சு, ஆனா வேற எந்த விஷயத்திலயும் நீங்க ஈடுபட்டுறாதுங்க, இல்லன்னா அவ்வளவுதான், கவனமா இருங்க அப்படி சொல்லிட்டு போவாங்க. அவங்க போன பிறகு இவனும் ஜியா தான் என்ன செடிஸ் பண்ண இப்படிலாம் பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம ஹினி மேல பழி தூக்கி போட, எது
நான் உன்னை செடிஸ் பண்ண ட்ரை பண்ணனா? அதுவும் உன்ன மாதிரி அக்லியே இருக்கவே மேல. ஆமா, உன் டென்ட்ல தானே பாம்பு இருந்திருக்கு. அப்படி இப்படி ஹீரோனி மேல 3 பேருமே சேர்ந்து பழி போடுறாங்க. ஹீரோவோ, இது எங்க டென்ட் கிடையாது, எங்க டென்ட்ல ஒரு ஆமை பிக்சர் மாதிரி ஹீரோனி வரைஞ்சிருப்பா. 3 நம்பருக்கு பதிலா 2 நம்பர் வச்சா அது எங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, நீ அமைதியா இருடா அப்படின்னு இவன் சொல்வான். இந்த சென்னு இருக்கல்ல, எவிடன்ஸ் இருக்கா இதை மாத்தி வச்சதுக்கு அப்படி சொல்லி கேட்க, அப்போ சைட்ல ஒருத்தன் போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கான். உடனே அவனை பிடிச்சு ஏதாவது வீடியோ எடுத்தியாடா அப்படி சொல்லி கேட்க, அவன் ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறான். இவன் இந்த சென்னோட ஃபேன் போல, அதனால சென்னை மட்டும் தான் நான் வளைச்சு எடுத்தேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ கைய முறுக்கவும், ஐயோ விடுங்க நான் எடுத்தேன் அப்படி சொல்லிட்டு அதை காமிக்கிறானா அந்த வீடியோவை. அதுல இவங்க 2 பேருமே டென்ட் நம்பரை மாத்தினாங்க இல்லையா, அந்த வீடியோ அழகா இருக்கு. உடனே ஹீரோனியோ, நீனே பாம்பு கிட்ட உன் அழக காமிச்சு கடி வாங்கிக்கிட்டா, இப்போ ஏன் மேல தப்பு சொல்றியா, உன்னெல்லாம் போலீஸ் கிட்ட சொன்னாதான் கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லும் போது, இவன் இருக்கால ஹீரோனி அடிக்க வர, நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு சும்மா இருப்பானா, அதே இடத்துல மிதிச்சுதான். இப்போ இந்த பொண்ணு இருக்கல, ப்ளீஸ் விட்டுரு எங்க அண்ணாவை, அவன் ஸ்டார் ஆகணும் நானும் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த தப்பு பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க திங்க் பண்ணிருக்கணும், இனிமே ஜெயில போய் ஸ்டார் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸுமே அதே பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. இந்த லின்ஸ் இருக்கால, அவ மாட்டிடக்கூடாதுன்னு என் பிரதர் தான் ரேப் பண்ண பார்த்தான் அப்படி சொல்லி மாட்டி விடுறா. அவன், நான் மட்டும் இந்த பிளானை போடல, இன்னொரு ஆள் இருக்காங்க அப்படி சொல்லும் போது, இங்க சென்னுக்கெல்லாம் அள்ளி இல்ல, அந்த போன் வச்சிருப்பான் இல்லையா, அவன் கிட்ட கண்ணை காட்டவும் அவன் கீழே போட்டு உடைச்சிடான். அதுல தானே எவிடன்ஸ் இருக்கு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கே காட்டுறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் இந்த லீ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, அந்த கேப்ல இவங்க கிட்ட இந்த சென்னை வந்து, நான் சொல்லும் போது இந்த போனை உடைச்சிரு, வெளியே வந்ததும் நான் உன் கூட டேட்டுக்கு வரேன் அப்படி சொன்ன உடனே, இந்த பக்கி அவளோட ஃபேன் இல்லையா, அதனால ஆசைப்பட்டு உடைச்சிடான். இப்போ வேற எவிடன்ஸ் இல்லல்ல, அதனால இவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. அப்போ ஆங்கரை இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம், பாம்பு வந்துட்டு இல்லையா, உங்க சேஃப்டிக்காக நாங்க ஹோட்டல்ல தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கோம், அது கணக்கி அப்படி சொல்லவும், எப்பா எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு, இவன் கூட இனிமே ஸ்டே பண்ண தேவையில்ல, எப்படியோ தப்பிச்சிட்டோம். பக்கத்துல நிக்கான லோச்சினி, இவன் கூட நல்லாதான் இருக்கான்ப்பா, இவன் கூட ரூம் கிடைச்சா நல்லாதான் இருக்கும் அப்படி நம்ம ஹினி மனசுக்கா நினைக்கிறாளா. இதை கேட்டு ஹீரோ கடுப்பாகி, அதை மட்டும் நடக்க விட மாட்டேன்டி, நீ எனக்கு தான் அப்படின்னு ஹீரோனி பார்த்து நிற்பான். இங்க ஆங்கர் கிட்ட செகண்ட் பிரதர் இருக்காங்களா, அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க போல ஹீரோக்கும் சென்னுக்கும் ஒரே ரூம் கொடுங்கன்னு. அதனால இந்த சென்னுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்காங்களா, அப்படியே எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு 3 நம்பர். நம்ம ஹீரோ அதை நோட் பண்ணி வச்சுட்டான். இப்போ ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்காங்களா, நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி பார்த்துட்டான் இல்லையா, அதனால 3 நம்பரை வழுக்க டைமா பிடிங்கிறான். என்ன ஒரு கோஇன்சிடென்ட், எனக்கும் ஜியாக்கும் சேம் ரூம் அப்படின்னு காட்டவும், ஐயோ மறுபடியும் இந்த லூஸ் கிட்டவா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சிரிப்பே வரலனாலும் ஹீரோ பத்தி லைட்டா சிரிச்சிட்டு இருப்பா. இந்த சென்னுக்கு தான் சம காண்டா இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோனி ஓவரா திங்க் பண்ணிட்டு போவா. ஹீரோ பின்னாடி வாரா, அது கூட கவனிக்கல போல. இப்ப மனசுக்குள்ள, நிஜமாவே அவன் என்ன ரிவெஞ்ச் எடுக்க தான் என் கூட ஸ்டே பண்றானா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்புவாளா. ஹீரோ வேற பின்னாடி தானே நிப்பான். சோ ஹீரோ வெடிச்சிட்டு ரொம்ப க்ளோஸா நிக்கா. இப்போ ஹீரோவோ என்ன கிஸ் பண்ணட்டா அப்படி சொல்லி கேட்க, இவ அப்படியே கண்ணை மூடுவா. இதெல்லாம் டைரக்டர் பார்த்துட்டு, கேமராவை இவங்கள பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படி சொல்வாங்க. இங்க ஹீனிய பாத்தீங்கன்னா நார்மலா ஆகிறா. இவன் சென்னோட ஆள்லா, நாம கிஸ் பண்ணா நல்லா இருக்காது, வேண்டாம் வேண்டாம், ஆனா இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே, என் மனசுக்குள்ள வேற வந்துட்டு போறான் அப்படி நினைச்சிட்டு இவன் நவுன்றுவா. ஹீரோனி பேசுறதா இவனுக்கு கேக்குமே, நான் எப்படி சென்னை லைக் பண்ணுவேன்னு இவ சொல்றா, ஏன் இப்படி நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு இவன் ஹீரோனி பின்னாடியே போவான். அப்ப பார்த்து இந்த லின்ஸ் இருக்கல்ல, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி, என் பிரதரை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டால அப்படி சொல்லிட்டு அடிக்க வருவாளா. ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ண நிப்பான். பட் ஹீரோனி இருக்கலா, நீ நவுல அப்படின்னு டைரக்டா அவளே களத்துல இறங்கிறா. பயங்கரமா சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கேமராமேனுக்கு போன் கால் வருது, இந்த பிளேஸ்ல போய் வீடியோ எடுங்கன்னு. அவங்களும் வந்துறாங்க. இங்க சென்னை பாத்தீங்கன்னா அவளும் ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. நம்ம ஹினியை போய் பிடிச்சு, சிஸ்டர் நீ அவளை அடிக்க கூடாது, அவ பாவம், நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஓவர் ஆக்டிங் போட்டுட்டு இருப்பா. ஹீரோனி அவளை தள்ளி விட்டுட்டு இந்த லின்ஸுக்கு ஒரு குத்து விடுவா. ஆனாலும் அடங்க மாட்டுக்கல்வ. இந்த சென்னு இருக்கலா, ஹீரோனி காலை பிடிச்சு, சிஸ்டர் என்ன அடிக்காத அப்படி சொல்லிட்டு இந்த லின்ஸ் கிட்ட கண்ணை காட்டவும் அவ மறுபடியுமே சண்டை போட வராளா. இங்க சென்னு இருக்கலா, ஹீரோனி மிதிச்சு விட்ட மாதிரி ஆக்டிங் போடுவா. ஹீரோ தான் இதுக்கு மேல விட்டா நல்லா இருக்காது அப்படின்னு ஹீரோனிய கையோட கொத்த தூக்கிட்டு போவான். இந்த லைவ் வீடியோ எல்லாத்தையும் அப்பா அம்மா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க, என் பொண்ணு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. செகண்ட் பிரதரும் பாக்குறான். அப்போ அவனோட அசிஸ்டண்ட இந்த லைவ் வீடியோல
ஜியா மேடத்துக்கு 10,000 ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஆனா சென் மேடத்துக்கு அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து கம்மியாகுறாங்க அப்படி சொன்னதும் இவன் டென்ஷன் ஆகுறான். பாவம் சென், அவ எப்படி அமைதியா நல்ல பிள்ளையாட்டா இருக்கா, அவளுக்கு இப்படி நடக்குதேன்னு உடனே தேர்ட் பிரதருக்கு தான் கால் பண்றான். இவன் தான் தேர்ட் பிரதர், நேம் வந்து யாங்கு. நாளைக்கு சென்னை போய் பாருன்னு சொல்ல இவனும் ஓகேங்கிறான். அதுவே இங்க நம்ம ஹீரோ ஹீரோனி தான் காட்டுறாங்க. 2 பேருமே ரூமுக்கு வந்தாச்சு. அப்போ ஹீரோனியும், நான் பெட்ல படுத்துக்கிறேன், நீங்க கீழே படுங்க, நீங்க நல்லவங்க வல்லவங்கன்னு கேள்விப்பட்டேன், இந்த ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் எனக்காக பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்பாளா. இவன் டக்குன்னு ஓகேங்கிறான். நிஜமாவா, உண்மையாவா சொல்றீங்க, பெட் வேண்டாமா அப்படி நம்ம ஹினி கேட்கும் போது, வேணும், உன் கூட வந்து தூங்கட்டா அப்படி சொல்லி கேட்க, ஐயோ அதெல்லாம் வேண்டாம், சரி ஓகே நான் குளிச்சுட்டு வரேன் இப்போ, ஆனா நான் அங்க போன பிறகு நீங்க என் பெட்ல எல்லாம் வந்து படுத்துற மாட்டீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது, உனக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லைன்னா உன் கூடவே குளிக்க வரட்டா அப்படி சொல்லி கேட்பானா. நோ தேங்க்ஸ், நீங்க இங்கேயே இருங்க அப்படி சொல்லிட்டு ஓடிடுவா. அங்க போய் பாட்டு பாடி நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருப்பா. அப்ப பார்த்து மனசுக்குள்ள ஹீரோ பத்தி தான் நினைக்கிறா. அவன் செஸ் முன்னாடி டச் பண்ணிருப்பா இல்லையா, அது எப்படி பெருசா குட்லிக்கிங்கா இருக்குது அப்படின்னு நினைப்பா. இவன் மனசுக்குள்ள பேசுறத ஹீரோக்கு கேட்கும் இல்லையா, என்னடா அவ என்ன பத்தி பேசுறா, அதுவும் அங்க போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா, நாட்டிக்கால தான் இருப்பா போல அப்படின்னு இவன் சிரிச்சு வைக்கப்பட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹினி பாத்ரூம்ல இருந்து கத்த ஆரம்பிக்கிறா. இவன் என்னடா அப்படி சொல்லி பார்க்க போவானா, அவன் மேலேயே ஏறி உட்காந்துக்கிறா. பார்த்தா அங்க ஒரு சேர போயிருக்கு. அதுக்குதான் அவ கத்திட்டு இருந்திருக்கிறா. இப்போ ஹீரோ அதை கொண்டு வருவானா, ஹீரோனியுமே கீழே இறங்குவா. கரெக்டா செஸ் மேலேயே கை வைக்க, சூப்பரா இருக்குதே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அதுதான் இவனுக்கு கேக்குமே, என்ன பண்றா அப்படி சொல்லி கேட்க, கரெக்டா இவ கீழே விழ போயிடா. உடனே ஹீரோ வந்து பிடிப்பான். மறுபடியும் செஸ்லயே கை வச்சுட்டு அதே மாதிரியே ஃபீல் பண்ணுவா. பட் ஹீரோ கிட்ட, சாரி நான் வேணுக்குன்னு டச் பண்ணல, என் கை ஸ்லிப் ஆகி தொட்டுட்டு அப்படி சொல்லிட்டு அவ செஸ்ல கை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அவளாலே கண்ட்ரோல் பண்ண முடியல போல. இப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹினி முழிக்கிறாளா. ஹீரோ பக்கத்துல கிடக்கிறத பார்த்துட்டு சமஷாக்கு. என் பெட்டுக்கு எப்போ வந்தா அப்படி சொல்லி கேட்க, கொஞ்சம் சுத்தி முத்தி பாக்குறியா நீ எங்க இருக்கான்னு அப்படின்னு சொல்ல, பார்த்தா ஹினி வந்து மேல படுக்காம ஹீரோ கூட கீழே படுத்திருக்கிறா. ஐயோ நம்ம தான் தப்பா படுத்திருக்கோமோ அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்பாளா. அப்போ பார்த்து ஹீரோவோட கழுத்துல ஒரு மார்க் இருக்கா, அதை நோட் பண்ணி, இது நானா பண்ணேன் அப்படி சொல்லி கேட்க, உன்னை தவிர இந்த ரூம்ல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு போகுது. ஐயோ அவ்வளவுதான், போச்சு போச்சு, நான் அது எல்லாமே கனவுன்னு நினைச்சேனே அப்படி சொல்லிட்டு இருப்பா. இவனோ, எனக்கு கவலே இல்லை, என் ஜியா இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பா அப்படின்னு சொல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டியா, அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே, எனக்கு அதுக்கு டைம் வேணும் அப்படி சொல்லிட்டு ஓடிடுவா. இவன் சிரிச்சுட்டே நிற்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை பாய்.